வெங்காயம் பூண்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அமிர்தம் மாதிரி இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு எதுவோடு வேணால் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அதை எடுத்து தனியாக அரைச்சி வச்சுடுங்க. அதே கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்து தாளிப்புக்கு கடுகு, 3 வரமிளகாய், 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தொக்குக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி இதில் சேர்த்துக்கணும். வீடியோவில் ரெக்கார்ட் ஆக மிஸ் ஆகிடுச்சு, மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்று சேர மசாலா வாசனை போய் கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த கடுகு வெந்தய பவுடர் தூவி இறக்கினா டேஸ்டியான வெங்காய பூண்டு தொக்கு ரெடி.